பார்வதி கமருதீன் செம்ம ட்ரெண்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து இன்னைக்கு காலையில் வரைக்கும் சரியான ட்ரெண்டிங்கு. ரிவோக் ரெட் கார்டு அப்படின்ற மாதிரியான ஒரு ஹேஷ்டேக்கில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஆர்கானிக்காக மக்களுடைய வாக்குகளில் இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுது. ஸோ சேதுபதி என்ன முடிவு எடுக்க போகிறாரு? சேதுபதிக்கு செம்ம ப்ரெஷர். வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடினாங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணானுங்க. பார்வதி கமருதீன் வெளியான பிறகு அதுக்கடுத்து சாண்ட்ராவுடைய ட்ராமா போட்டு கிழிச்சு இவங்களை எதுக்கு வாண்டடாக நீங்கள் வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனீங்க அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சேதுபதிக்கு பயங்கரமான ப்ரெஷர். இப்போ ஹேஷ்டேக் வேறு ட்ரெண்ட் ஆகுது. பிஜிஎஸ் வெளியே போகணுன்ற மாதிரி வந்து போடுறாங்க மக்கள். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சேதுபதி அவர்கள் ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்கதா ஒரு தகவல். அதாவது டிஆர்பிக்காக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அண்ட் கமருதீனை திருப்பி கூப்பிட்றதுக்கான வேலைகளில் போன சீசன்லேயும் 7வது சீசனில் ஓகேவா கமல் சார் வந்து ரெட் கார்டு கொடுத்து அமிச்சாங்க. அதுக்கடுத்து வந்த நம்ம கமல் சார் வந்து ஒரு வாரம் கழித்து வந்தாலும் நாங்கள் வந்து பிரதீப் ரெட் கார்டு கொடுத்தது ஜஸ்டிஃபிகேஷன் எபிசோட் வந்து பண்ணாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 2 நாள் வந்து போச்சு. எல்லாம் திருப்பி பண்ணி எல்லாத்தையும் போட்டு காட்டி கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்தேன்னா நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு சொல்லி காமிச்சார். இப்போ அதையும் நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா கமல் சாராஜ் எல்லாத்தையும் கேட்டு ரெட் கார்டு கொடுத்தாரு. சேதுபதி வந்து அப்படியே ரெட் கார்டு தூக்கி நின்றார். ஸோ இவர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாரு அப்படின்னா மெடிக்கல் ரிப்போர்ட்டு, ஸ்கேன் ரிப்போர்ட்டு, என்னென்னலாம் வந்து நம்ம சாண்ட்ரா அவர்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்தாங்களோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரணும். அதெல்லாம் எடுத்து நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா மக்கள் திருப்பி வந்து எடுத்து போட்டு உங்களை செஞ்சிருவான். அதனால் ஜஸ்டிஃபிகேஷன் எபிசோடாக இன்றைக்கி இருக்குமா அப்படிங்கிறத சேதுபதி தான் முடிவு பண்ணணும். இன்னொன்று டாப் 5 சாண்ட்ரா, திவ்யா, சபரி, விக்கல்ஸ் அண்ட் அரோரா இந்த 5 பேருமே மிக்சர் தான். எதுவும் பெருசாக ஒன்றும் பண்ணல. திவ்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்வதி எடுத்துக்கிட்டீங்கன்னா கேமே கிடையாது. ஓகே, கமருதீன் பார்வதி இல்லைனா சாண்ட்ரா எடுத்துக்கிட்டே கமருதீன் பார்வதினா கேம் கிடையாது. ஓகேவா, அந்த கேம் ஓவர்னு சொல்லி கால் மேலே கால் போட்டதோ அதுதான் முடிஞ்சு. விக்கல்ஸ் விக்ரம் பார்வதி இல்லைனா கேமே கிடையாது சுத்தமாக. ஓகே, இவங்களுக்காச்சும் அங்கங்கே ஒரு இது இருக்குது. அரோராவுக்கு பாரதி இல்லைனா சுத்தமாக கேம் கிடையாது. ஓகேங்களா, சபரிநாதனுக்கும் பாரதி இல்லைனா கேம் கிடையாது. எல்லாமே மிக்சர்ஸான கண்டஸ்டன்ட். இப்போ இதை வச்சுட்டு இவங்க ஃபினாலே வீக்கில் பயங்கர அடி வாங்க போகிறானுங்க. சரியா, இப்போ இந்த பார்வதி கமருதீனுக்கு ரெட் கார்டு ரிவோக் அப்படின்ற ரிவர்ஸ் அப்படின்றது ஒன்று ட்ரெண்ட் ஆகுது இல்லை, அதாவது திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது டிஆர்பிக்காக மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாங்க திருப்பி. அதாவது மாமா டிவி என்ன பண்ணுறானுங்க, டிஆர்பி இல்லை அப்படின்னா பார்வதி கமருதீன் யூஸ் பண்ணிப்பானுங்க. டிஆர்பி இருந்துச்சு அப்படின்னா விட்டுருவானுங்க. இப்போ கானாவினத்தை இந்த வாரத்தை வச்சு புஷ் பண்ணியாச்சு. சனி ஞாயிறை வந்து கானாவினத்தை திருப்பி கூப்பிட்டு வச்சு ஏவி போட்டு அவருக்கு சில விஷயங்கள் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ அடுத்த வாரத்துக்கு எங்கே டிஆர்பிக்கு போவாங்க? ஃபினாலே வாரம் புதன்கிழமை எல்லா கண்டஸ்டன்ஸும் வெளியே கிளம்பிடுவாங்க. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு டிஆர்பிக்கு வெப்பே தான். அப்போ என்ன பண்ணுறது? அட்லீஸ்ட் ஃபினாலே அன்னைக்காச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம் வந்து கொடுக்கணும். வியானா ஸ்டைலில் சொல்லணும்னா அப்படி பாம் கொடுக்கறதுக்கு உள்ளே இருக்கிறவங்க யார் இருக்கா? பாரதி கமருதீன் தான். ஸோ பாரதி கமருதீனுடைய காலில் விழுந்து ஓகேவா அந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குன்னு இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். ஓகே சேதுபதி. ஸோ அதுக்கும் இன்றைக்கி ஒரு சம்மந்தம் இருக்குது இன்றைக்கி எபிசோட்லேயே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க மாட்டார். நான் கொடுத்தது கரெக்டுன்னு சொல்லி சொன்னாருன்னா வரமாட்டாங்க. அதாவது நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம், இது பார்வதி கமருதீனுக்கு நிறையா வந்து எங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாது, நாங்கள் கண்டஸ்டன்ட் எடுத்துருக்கோம், அதனால் அவங்கள ஃபினாலில் கூப்பிட்டு வரோம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று கம்பு சுத்தரை பண்ண போகிறாங்க. பிகாஸ் டிஆர்பி சுத்தமாக போயிடுச்சு. ட்ரெண்டிங் ஆகுது பார்வை கூப்பிட்டு வரணும்னு, திருப்பி கமருதீனை கூப்பிட்டு வரணுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ரிவோக் ரெட் கார்டு அப்படின்ற கான்செப்ட் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. என்னையா சொல்கிறேன்றீங்களா? ஆமாங்க, மலையாளத்தில் இதே மாதிரி ரெட் கார்டு கொடுத்துட்டு வந்திருக்கு. அதே மாதிரி சித்தார்த் சுட்லான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வின் பண்ணார் தெரியுமா ஹிந்தியில், அவருக்கும் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து அவர் கண்டஸ்டண்ட்டாக உள்ள கூப்பிட்டுருக்காங்க. ஏன் சீசன் 7 பிரதீப்பையும் கூப்பிட்டாங்க, பட் பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா வரல. அதே மாதிரி இங்கேயும் இந்த மாமா டிவி டிஆர்பிக்காக அப்படி ஒரு மேனிப்புலேட் பண்ணி பார்வதி கமருதீனை திருப்பி கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அவங்க ஊரில் இல்லை, அவுட் ஆஃப் டவுன் தான், மதுரையில் இருக்காங்கன்றது தான் அப்டேட்டு. ஸோ எப்படியும் ஒரு வாரம் இருக்குல்ல டைமு. ஸோ சனிக்கிழமை உங்களுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் ரிவோக் ரெட் கார்டு அப்படின்ற வராது, ரிவர்ஸ் பண்ண முடியாது அவங்களால. கூப்பிட்டு வச்சுட்டு வேணால் ஒரு ஏவியை போட்டு எல்லாத்துக்கும் ஒரு டிஆர்பி ரெடி பண்ணிவிட்டு எல்லோரும் உட்காந்து அழுதுகிட்டு இல்லை ஏதோ ஒன்று கொண்டாடுற மாதிரியோ ஏதோ ஒன்று அவங்க ஸ்கிரிப்டில் ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்து இவங்கள திருப்பி கூப்பிட்டு வர போகிறாங்கிறது எல்லாம் தெளிவாக தெரியுது. ஸோ சேதுபதிக்கு ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா டாப் 5 டிசர்வ் இல்லை, டிஆர்பி வராது. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அதிரடி முடிவை எடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் அப்டேட்டு. ஸோ என்ன முடிவு எப்படி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, பட் வந்துருச்சு அப்டேட்டு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள்